சகோதர சகோதரிகளே, முதலில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தந்தையும் நாம் சேர்ந்து ஹாப்பி ஈஸ்டர் முடிச்சிருக்கும் போதே சொல்லிடுவோம். பிரசவம் முடியும் போது என்ன கண்டிஷனா இருக்குன்னு தெரியாது. அப்புறமேட்டு தீர்த்தத்தை எடுத்து போட்டு எழுப்பி விடுற மாதிரிலாம் சில ஊர்களில் நடந்திருக்கு. சரி, நிச்சயமா இங்கே அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பங்குல ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரரு ரொம்ப அழுகிறாரு. அடக்க திருப்பலிக்கு கோயில் கொண்டு வராங்க. கோயில் கொண்டு வந்து அடக்க திருப்பலி சாமியார் வைக்கிறாரு. பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ்கெட் பாடி பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. போகும்போது கோயில் தலைவாசலுக்கு பக்கத்துல 2 தூண் இருந்திருக்கு. அந்த தூண்ல வந்து இந்த பெட்டி இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே பார்த்தா உள்ளுக்குள்ள முழங்கல் சத்தம். அப்போ பெட்டி கீழே இறக்கி பார்த்தா அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் உயிர் வந்துச்சு. ஒரு 10 வருஷம் உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. 10 வருஷம் உயிர் வாழ்ந்துட்டு மறுபடியும் செத்து போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் அடக்க திருப்பலி கோயில் கொண்டு வந்துட்டாங்க. சாமியார் பூசை வைக்கிறாரு. இப்போ பூசை முடிச்சு பெட்டி எடுத்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த தூணுகிட்ட வரும்போது அந்த கணவர் ஓடி போய் பார்த்து 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 அப்படிங்கிறார். தூணுகிட்ட போகும்போது மறுபடியும் மோதிட்டா அப்புறம் இன்னொரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடுறோம். இயேசு உயிர்த்த பிறகு அவர் சொன்ன முதல் செய்தி என்ன? இன்னைக்கு ஃபாதர் நற்செய்தி வாசிக்கும் போது கவனிச்சிங்களா? என்ன சொன்னார்? என்ன வாசிக்க கேட்டீங்க? முதல்ல உயிர்த்த ஆண்டவர் அந்த பெண்களுக்கு, கல்லறைக்கு விடிய காலையில் தேடி வந்த அந்த பெண்களுக்கு அவர் சொன்ன முதல் செய்தி என்ன? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தான். அஞ்சாதீர்கள். அப்புறம் என் சகோதரிகளிடம் சென்று அவர்களை கலிலியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இதுதான் அவர் சொன்னது. ஃபர்ஸ்ட் அஞ்சாதீர்கள். ஸோ இயேசுக்கு நல்லா தெரியுது இந்த சீடர்கள் எல்லாரும் தன் ஆதரவாளர்கள் எல்லாருமே பயத்தினால இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசுவை கைது செய்யும் போதே சீடர்கள் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க இல்லையா? பயம். யூதர்களுக்கு அஞ்சு கதவை சாத்திக்கிட்டு நெருங்கி உள்ள இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயம் இவர்களை கம்பி இருக்கிறது. இந்த பயத்தோடு இவர்கள் ஒருபோதும் நற்செய்தி பண்ணி ஆற்ற முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருந்த ஆண்டவர் முதல்ல சொன்ன வார்த்தை அஞ்சாதீர்கள். ஃபியர் நாட். பயப்படாதீங்க. இன்னைக்கு உயிர்த்த ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்வது அதுதான். ஃபியர் நாட். குடும்பத்துல, சமுதாயத்துல, அரசியல்ல, எல்லா இடங்கள்லையும் நமக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபியர் நாட். உயிர்த்த ஆண்டவருடைய செய்தியை மறந்து விடாதீர்கள். அதே சமயத்தில் அடுத்தது அவர் சொல்றார் பாருங்க, என் சகோதரரிடம். யார் சகோதரர்? இயேசுடைய சகோதரருக்கு யார் சொல்றாரு? சீடர்களை. சீடர்கள் விட்டுட்டு ஓடி போனவங்க. அவங்க மேல உண்மையிலேயே இயேசுக்கு என்ன வந்திருக்கணும்? சாதாரணமா கோபம் வந்திருக்கணும். என்ன விட்டுட்டு ஓடி போனாங்கல்ல, எங்க இருக்காங்க இந்த ராஸ்கல்ஸ், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு கோபப்பட்டு சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்றாரு? என் சீடர்களிடம் அப்படி கூட சொல்லல, என் சகோதரர்களிடம். பாருங்க, உயிர்த்த ஆண்டவருக்கு அந்த சீடர்கள் என்னதான் அவங்களை விட்டுட்டு போனாலும் அவங்களை தேடி போற என் சகோதரர்களிடம் சென்று எங்க போக சொல்றாரு? கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள். கலிலேயனா என்ன அன்பானவர்களே? கலிலேயனா என்ன? இயேசுடைய வாழ்க்கை எடுத்துக்கலாம். கலிலேயாவில் தான் அவருடைய வாழ்க்கை தொடங்க, அந்த பணி தொடங்கிய காலம், அவர் பணி செய்த இடம் கலிலேயா தான்.
கலிலேயாவிலிருந்து யூதேயா அதுக்கு புறப்பட்டு வருகிறார். யூதேயாவிலே ஜெருசலேமிலே அவர் சிலுவையில் அறிந்து கொல்லப்படுகிறார். அப்ப அவருடைய தொடக்க காலம், அவருடைய பணி செய்த அந்த 3 ஆண்டுகள் எங்கதான் இருந்துச்சுன்னா கலிலேயாவில் தான். உதாரணத்துக்கு நாசரேத்தூர் எங்க இருக்குது? கலிலேயாவில். இயேசு முதல்ல தன்னுடைய புதுமை செய்து என்ன புதுமை? கானாவூர் தண்ணீர் திராட்சரசம். அந்த கானாவூர் எங்க இருக்குது? கலிலேயாவில். நயின் பட்டணத்துல விதவியனுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு கொண்டு வர்றார் இல்லையா, அது இருக்கிறதும் கலிலேயாவில். திபேரியாஸ் பகுதியில் நிறைய ஊர்கள், அங்கெல்லாம் இயேசு நிறைய புதுமைகள் செய்திருக்கிறார். பாதர் நானும் ஹோலி லேண்டுக்கு போயிருக்கிறோம். உங்களை நிறைய பேர் ஹோலி லேண்டு போயிருப்பீங்க. அந்த திபேரியா கடற்கரை பக்கத்துல இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த புதுமைகள் எல்லாம் செய்த இடம், அவருடைய பணி காலம், பணி தளம் என்றால் அது கலிலேயா தான். அப்ப என்ன சொல்ல வரார்? கலிலேயாவுக்கு போங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இறையாட்சி பணி செய்ய செல்லுங்கள், அங்குதான் என்னை காண முடியுங்கிறார். போய் பயந்து கதவை சாத்திட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்க்க முடியாது. இறையாட்சி பணி செய்யற அந்த களத்துல தான் நீங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னு தெளிவா சொல்வார் உயிர்த்தாண்டவர். இன்னைக்கு நான் எப்படி அந்த இறையாட்சி பணியை செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா செய்த ஒரு 3 பேரை உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அதுல இருந்தே எடுத்துக்கலாம். ஓஹோ, இதுதான் இறையாட்சி பணியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஒன்று, ஃபாதர் தாமஸ் குன்னங்கல். ஃபாதர் தாமஸ் ஞானதுரை நம்முடைய பங்கு தந்தை. ஃபாதர் தாமஸ் குன்னங்கல் அப்படின்னு பேர்லயே தெரியுது. அவர் நிச்சயமா ஒரு மலையாளி, கேரளா சாமியார், இயேசு சபை சாமியார். டெல்லியில செயின்ட் சேவியர்ஸ் அப்படின்ற பெரிய ஹைஸ்கூல் இருந்தது, இருக்குது இன்னும். 1970களில் அவர் அங்க ஹெட் மாஸ்டரா போறார். 1970 அவர் ஹெட் மாஸ்டர் போகும்போது அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல, டெல்லியில. உங்களுக்கு தெரியும் இல்லையா, டெல்லி ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டி, நம்முடைய நாட்டினுடைய கேபிட்டல் டெல்லி. அரசியல்வாதிகளுடைய பிள்ளைங்க, பெரிய பணக்காரர்கள், இவங்க எல்லாரோட பிள்ளைங்களும் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவர் ஹெச்எம்ஆ போறார். இயேசு சபை குருக்கள் நடத்தக்கூடிய அந்த பள்ளி. இவர் பார்க்கிறாரு, என்னடா எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்களா இருக்கிறாங்க, ஆண்டவர் இயேசு இவங்களுக்கு பணி செய்யறதுக்காக நம்மளை அனுப்பலையே, எளிய மக்களுக்கு தானே அவர் தான் பணிய ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இந்த ஸ்கூலுக்கு பின்னால பாக்குறாரு ஒரு ஸ்லம், சேரி, ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த மக்களுக்கும் நம்ம கல்வி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் 5 மணிக்கு அந்த சேரியில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வர்றாரு. அதே வகுப்பறைகள், அதே கிளாஸ் ரூம்ஸ்ல உட்கார வச்சு ஒரு பாடம் எடுக்கிறார். 5லேருந்து 8 மணி வரைக்கும் ஈவினிங் ஸ்கூல் எடுக்கிறார் அதே பள்ளிக்கூடத்துல. இப்போ இதை கேட்டுட்டு பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அந்த காலையில் படிக்கிற பணக்கார வீட்டு பிள்ளை பெற்றோர்லாம் எப்படி என்ன நினைப்பாங்க? சந்தோஷப்படுவாங்களா? எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க ஃபாதர்கிட்ட, நீங்க செய்யறது அநியாயம், நீங்க செய்யறது அநியாயம். எங்க பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நீங்க சேரியில இருந்து பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபாதர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இது என்னுடைய பள்ளிக்கூடம், நீங்க உங்க பிள்ளைங்களை படிச்சு இங்க சேர்த்துருக்கிறீங்க, விருப்பம் இருந்தா படிக்க வைங்க, இல்லைன்னா படிக்க போயிருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஏழை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது நாங்க எடுத்திருக்கிற நிலைப்பாடு. இயேசு சபை குருக்கள் நாங்கள் அதை செய்யறோம். நான் அது முயற்சி எடுக்கிறேன், என்னுடைய தலைமை தந்தையர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, நான் அப்படிதான் செய்வேன்ட்டேன். உடனே எல்லா பெற்றோரும் அவரோட பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஃபாதர் அதை பத்தி கவலைப்படல. அந்த அடித்தட்டு மக்கள் பிள்ளைங்களுக்காக யாரும் இது மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து படிப்போம்னு வாழ்க்கையில நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க பாருங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல சொகுசா ஃபேன்ல நல்ல அருமையான டேபிள் சேர்லாம் போட்டிருக்கிற அந்த வகுப்பறைகள்ல உட்கார்ந்து
அழகா பாடம் படிக்கிறத அவர் பார்த்து ரசிச்சாரு. அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கறது அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தார். அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் 1974 இந்த ஃபாதருக்கு இவருடைய பணியை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்தியாவுடைய உயரிய விருதாகிய பத்மஸ்ரீ விருதை கொடுத்தாங்க. சரியா? இதுதான் இறையாட்சி பணி. இவர் எங்கேயாவது பைபிள் எடுத்துட்டு போய் கடகடான்னு வாசிச்சாரா? அதை இயேசுன்ற பேர் எங்கேயாவது சொன்னாரா? எதுவுமே சொல்லல. இறையாட்சியினுடைய பணி, அதனுடைய விழுமியங்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து முடிச்சிட்டார் அல்லவா? சாதாரண மக்களுக்கும் இந்த பணி, பணக்கார ஏழை என்ற பாகுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு விருது வாக்கை எடுத்துக்கொண்டு செய்தார். இரண்டாவது, நான் தற்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிற திருச்சி கலை காவிரி நுண்கலை கல்லூரி, அதனுடைய நிறுவனர் பேரர் திரு SM ஜார்ஜ் அடிகளார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் 2008 இறைவனடி சேர்ந்தார். அவர் 1977 கலைக்காவிரியை தொடங்கிய போது என்ன ஒரு நோக்கம் வைத்திருந்தார் என்றால், இந்த கர்நாடக இசை, செவ்வியல் நடனம், பரதநாட்டியம், தமிழ்நாட்டு கிளாசிக்கல் டான்ஸ் என்று சொல்லப்படுகிற பரதநாட்டியம், இவையெல்லாம் ஒரு மேல்தட்டு குடிக்காக மட்டுமே இருக்கிறது. இதை அடித்தட்டு மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். எல்லாருமே இசையிலே வல்லுநர்களாக வர முடியும். கர்நாடக இசை என்பது ஏதோ ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, அல்லது பாரம்பரிய கிளாசிக்கல் டான்ஸ் இவையெல்லாம் ஒரு உயர்தட்டு மக்களுக்கு தான் என்று அல்ல, எல்லாருமே கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கலைக்காவிரி தொடக்கத்தில் தொடங்கி அது ஒரு சிறிய பள்ளியாக தொடங்கியது. பத்மஸ்ரீ KJ யேசுதாஸ் அவர்கள் 1983 அடிக்கல் நாட்டி ஒரு கட்டடத்தை கட்டும்போது அவர் தொடங்கி வைத்தார். வைஜெயந்தி மாலா நாட்டிய பெரிய பட்டம் பெற்ற அவர் நாட்டியத்திலே பாண்டித்யம் பெற்ற அந்த ஜாம்பவான் அவர் தொடங்கி வைத்தார் நாட்டிய பள்ளியை. இப்படி பள்ளியிலிருந்து அது மெல்ல மெல்ல 1996 கல்லூரியாக உருவெடுத்தது. 2000 தமிழகத்திலேயே சிறந்த கல்லூரி, நுண்கலை கல்லூரி என்றால் அது திருச்சி கலைக்காவிரி தான் என்ற ஒரு பட்டத்தை அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். அதன் பிறகு இந்த பணிக்காக அரசு நிதியையும் நாம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு நிதியும் கொடுத்து மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அதை தொடங்கி வைத்தார். இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது இன்று கலைக்காவிரியில படிக்கிற மாணவ செல்வங்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் படிக்கிறார்கள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். பச்சைமலை என்ற துறையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைமலையிலிருந்து ஒரு ஆதிவாசி பெண் செம்பருத்தி என்ற ஒரு பெண்மணி, ஒரு மாணவி கலைக்காவிரியில் BA, MA, DMT அதாவது ஆசிரியர் பயிற்சி இதெல்லாம் படித்து முடித்துவிட்டு இன்று சென்று ஒரு பள்ளி நடத்துகின்றார். அல்லது வேறு எங்காவது ஒரு வேலைக்கு போகலாம், அவர் பள்ளி நடத்துகிறார். இப்படி எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அதை வைத்திருக்கிறார். ஜாதி பேதங்கள் என்ற வேறுபாடுகளை இல்லாமல் எல்லாரையும் சமமாக எப்படி இசை பார்க்கிறதோ, நடனம் பார்க்கிறதோ, அதே போல அருள் தந்தை SM ஜார்ஜ் அடிகளாரும் இந்த ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். வருகின்ற மே மாதம் கூட 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை சம்மர் கோர்ஸ் நடத்த போகிறோம். மாணவ செல்வங்கள் 10 வயதிலிருந்து 7 வயதிலிருந்தே வந்துடுவார்கள். யார் வேண்டுமானால் ஆண்கள் பெண்கள் மாணவ செல்வங்கள் தங்கி கூட படிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்றோம் 1 முதல் 28 வரை. இது போன்ற இந்த பணி பார்க்கும்போது SM ஜார்ஜ் அடிகளாருக்கு கலை வழியாக இந்த உலகத்தில் மனித மாண்பை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது பாருங்கள். அதுதான் இறையாட்சி பணி, அதுதான் கலிலேயா.
ஸோ இந்த 2 பேருடைய வாழ்க்கை. மூன்றாவது நான் சொல்ல போவது அருட்தந்தை ஸ்டான் சுவாமி. கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே அவருடைய பணியானது ஆதிவாசி மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பணக்காரர்களால் கையகப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த மக்களை சுரண்டி வந்தார்கள். இவருடைய நிலங்களை எல்லாம் மீட்டு இவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பணியை இவர் செய்ததினாலேயே இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே இவர் துன்புறுத்தப்பட்டார் 2018 பிறகு அவர் 2021 ஆண்டு இறைவனை சேர்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அருட்தந்தை ஸ்டான் சுவாமி, அவரும் இயேசு சபை குருவானவர் தான். அந்த மக்களுக்காக திருச்சியில் பிறந்த அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சென்று ஆதிவாசி மக்களுக்காக ஏன் பாடுபட வேண்டும், அவருடைய நிலங்கள் எல்லாம் மீட்டு தர ஏன் உழைக்க வேண்டும்? அதுதான் இறையாட்சி பணி. அவர் பைபிள் எடுத்துட்டு போய் உள்ள வாசிக்கல. நீதியை நிலைநாட்ட நேர்மையோடு நடந்து அந்த மக்களுக்காக போராடினார். இந்த போராளி இன்று ஒருவேளை உயிரோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கள், விழுமியங்கள் இன்றும் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி தன் சீடர்களிடத்திலே கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்வது. எனவே நாம் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் கலிலேயாவுக்கு போகணும் என்றால் நாளைக்கு எல்லாம் ஹோலி லேண்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் போகலாம் அப்படின்னு அர்த்தம் நினைச்சுக்க வேண்டாம். இந்த மனப்பாறையே நமக்கு கலிலேயா. நாம் இருக்கிற ஊர், அந்த ஊரிலே இறையாட்சியின் மதிப்பீடுகள், நீதி, உண்மை, நேர்மை, அன்பு, சகோதரத்துவம், இந்த மனப்பான்மையோடு வாழ்வோம். அப்படி என்றால் நாம் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளால் நிச்சயமாக இருக்க முடியும். இயேசுவுக்கு சிறந்த சாட்சிகள் அப்படித்தான் வர முடியும். நான் சொன்ன இந்த 3 பேரை உதாரணத்திற்கு சொன்னேன். அதுபோல நாம் எல்லாரும் இந்த சமுதாயத்திலே உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ முயற்சி எடுப்போம். அதற்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இன்றைய நாளின் 3ஆம் பகுதி திருமுழுக்கு வழிபாடு. திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். கிறிஸ்துவில் நாம் பெற்ற திருமுழுக்கு நம் அனைவரையும் மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கின்றது. எனவே இப்பொழுது நடக்கும் திருச்சடங்கில் பங்கு பெறும் நாம் மீண்டும் நமது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். மீட்பின் ஆற்றலை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பாவ வாழ்வை உதறி தள்ளிவிட்டு மறு கிறிஸ்துவாக வாழ உறுதி எடுப்போம். நம்முடைய பாவ கரைகளை அகற்றும் தூய்மையின் அடையாளமாக விளங்கும் தண்ணீரை இப்போது அருட்பணியாளர் புனிதப்படுத்துகின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளின் ஆவியார் தண்ணீரின் மீது அசைவாடினார். நம்முடைய பாவ கரைகளில் இருந்து தூய்மைப்படுத்த இத்தண்ணீரிலும் கடவுளின் ஆவியானவர் இறங்கி அசைவாடி புனிதப்படுத்த மன்றாடுவோம். எழுந்திருப்போம். Please don't be here.
தூதர்